எந்த அளவுக்கு அவங்க படிக்கிறாங்களோ உற்சாகப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வாத்தியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் சந்தோஷம். கலைஞர்கள் நல்ல திறமையா பாடுறாங்க. ஆமா ஆமா, வாசிக்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா 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 ஆமா. அது மாதிரி நான் இன்னொன்னு என்ன நினைச்சேன், மக்களுடைய பாராட்டு, மக்களுடைய பார்வை, அவங்க எவ்வளவு தூரம் கைதட்டுறாங்க. ஒரு சின்ன ஒரு 20 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம பாட்டு நல்லா இருக்கு ரசிக்கிறாங்க. அந்த இடங்கள் உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். ஆமா, அதையும் நான் நினைச்சேன். சரி, அது மாதிரி. ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்க நாடகத்துக்கு போறதுக்கு இங்க இருந்து போனா நீங்க முதல்ல நீங்க திண்டுக்கல் போகணும் இல்லையா? ஆமா, திண்டுக்கல் போய்தான் அப்புறம் அங்க இருந்து மற்ற இடங்கள் ஆமா போகணும். ஆமா, நீங்க ஒரு கிராமத்துல இருக்கிறீங்க. ஆமா, இதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு? சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. கையில ஒரு 2 வீலர் இருக்கு. ஆமா, 2 வீலர் இருக்கு, பஸ் இருக்கு. ஒண்ணு அதாவது சொல்லி அரை மணி நேரத்துல போயிருவேன், சங்கத்துக்கு போயிருவேன். சொன்னா போயிருவேன். இங்க இருந்து 2 வீலர்ல திண்டுக்கல் வரைக்கும் போயிருவேன். இருக்கு. ஆமா ஆமா, போயிருவேன். ஆமா ஆமா ஆமா, அதனால வேற சிரமம். ஆமா, சிரமம் தெரியல. இருந்தாலும் இப்ப நீங்க அந்த பெட்டி எல்லாம் வந்து சங்கத்திலேயே வச்சிருக்கீங்க. ஆமாங்க, அங்க இருந்து வேன்ல ஏத்திட்டு போகும்போது அப்படியே ஏத்திட்டு போவோம். ஆமா 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 ஆமா. நீங்க அது மாதிரி இப்ப மற்றவங்க அப்படின்னா இப்ப நடிக்க போறவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். பல ட்ரெஸ் எடுத்துட்டு போவோம். ஆமா, மாத்துறது. ஆமா, இதுல சில நேரங்கள்ல சில விஷயங்களை மறந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அப்படி ஏதோ ஒண்ணு மறந்துட்டு போய் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட எப்பவுமே கிடையாது. இதுல வரல அப்படி மறந்துட்டு போனதே இல்லை. ஆமா, எதுவுமே மறக்க மாட்டேன். ஆமா, அது மாதிரி தாமதமா போறது நான் முதல் ஆள நான் தான் இருப்பேன். அதை விட உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு இடத்துலயும் வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க பேசும்போது ரொம்ப பணிவா, அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அடுத்தவங்களை மதிக்கிறீங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்ட்ட பேசும்போது கூட வா தம்பின்னு பேசலாம், இல்ல வாங்கன்னு கூட பேசலாம். மூப்பு இளம ஏதோ இருக்கும், வாங்க போங்கன்னு பேசலாம். அண்ணன் பேசும்போது சொல்லுங்க சாமி, வாங்க சாமி, அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அது எனக்கு கேட்கறதுக்கு மனசுக்கு உண்மையே அண்ணன் எப்படி பேசுறாரு, இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, மனுஷனுக்கு மனுஷன் என்னத்த போய் பெரிய அப்ப கூட உங்களுக்கு அந்த வார்த்தை சாமிங்கிற வார்த்தை அடுத்தவங்களை மதிக்கணும். ஆமா ஆமா, அந்த ஒரு பணிவு இருக்கிறவங்க. அதனாலதான் நடிகருக்கு எல்லாத்துக்கும் என்னைய பிடிக்கும். அதான் சொல்லுங்க, எனக்கு சொல்லனே அந்த பேச்சுல வந்து உங்களை வந்து எனக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும். ஆமா, அது ரொம்ப எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்களை பாட வச்சுதான் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. சரிண்ணா, அதனால உங்களுடைய அனுபவங்களை எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறணும். நீங்க பட்ட அனுபவங்கள்ல ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன். அது நல்ல விஷயமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அல்லது ஒரு வருத்தமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. இதெல்லாம் எனக்கு மறக்கவே முடியாது. நடத்து வந்து இப்படிலாம் அனுபவிச்சிருக்கிறேன், இதெல்லாம் பட்டிருக்கிறேன், அல்லது இப்படிலாம் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன். அப்படி சில விஷயங்கள் மனசுல நிற்கும். அப்படி ஊர்களை நினைச்சு பாத்தீங்கன்னா எந்த ஏரியாவுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு, என்ன பக்கம் போனாதான் சிரமமா இருக்கும். அவங்க அந்த ஜாதி வித்தியாசமா பாட்டு படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்குமே ஒழிய அப்புறம் மற்றபடி வருத்தம்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை. நல்லா எந்த இதுவும் கிடையாது. நல்லா சந்தோஷமா தான் போயிருக்கேன். அதுவும் இல்ல, ஆமா, இது ஒரு நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம வந்து நாடகம், கதை நாடகங்கள் நடத்துறோம். பள்ளி திருமணமும் ஒரு கதை தானே. ஆமா, ஒரு கதை நாடகம். ஆமா ஆமா, நாடகத்தின் மூலமா நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். நாடகத்தை அப்பவே ஆமா ஆமா ஆமா, அதனால நல்ல விஷயங்களை தான் போய் சொல்லணும். ஆமா, மக்கள் ரசிக்கிறது மாதிரி இனிமையா பாடணும். ஆமா, ஆனா பல இடங்கள்ல தலைவர்கள் படிக்கணும், பாட்டு படிக்கணும், பாடலாம். சில படிப்பேன். ஆமா, அதுவும் படிப்பேன். அதுவும் பாடுங்க. ஆமா ஆமா, நிறைய இருக்கு. ஆமா, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம். ஆமா, ஆனா படிப்பேன். அப்ப சொல்ல அவங்க விருப்பத்துக்காக நம்ம வந்து சொல்ல இருக்க அப்படின்ட்டு 2-3 பாட்டு எனக்கு தெரியும். பாட்டை படிச்சிருவேன். ஆனா பாட்டை படிச்ச போதுதான் கம்முன்னு இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அப்பதான் அவங்கள வந்து ஆமா ஆமா, அமைதியா இருப்பாங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச அன்பளிப்புகள் ஏதாவது கொடுத்திருப்பாங்க,
கொஞ்சமா காசு கொடுத்துருப்பாங்க, கூடுதலா கொடுத்துருப்பாங்க, ஆமா வேற ஏதாவது பொருளா கூட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத அன்பளிப்பும் பாராட்டும்னா அது எங்க கிடைச்சது? மறக்க முடியாத இதுன்னா என்னத்த சொல்றது, பொன்னாடதான் அதிகமா போடுவாங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பிளாஸ்டிக் வாளி கொடுத்துருக்காங்க. ஊர்கள்ல இருந்து செய்றாங்க. ஆமா வாங்கியிருக்கோம். இப்ப கும்பாபிஷேகத்துக்கு போனோம்னாக்க தேங்காய் பழம் வச்சு அந்த ஏதோ ஒரு பொருள், ஆமா ஆமா அதை வச்சு அது அவங்க அந்த ஊர் பேரு அந்த பையிலேயே அட்ரஸ் போட்டு மணிக்கு அது கொடுத்துருக்காங்க. வாங்கியிருக்கோம். ஆமா ஆமா வாங்கியிருக்கோம். அது போக இப்ப கொஞ்சம் பெரிய அங்கீகாரம் என்ன கிடைச்சிருக்கு? யாரோட பாராட்டுதல் உங்களுக்கு கிடைச்சது மனசை சந்தோஷப்படுத்துது, அல்லது என்ன பரிசு வாங்குறது சந்தோஷம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி? என்ன அந்த அந்த இப்போதைக்கு இது வாங்கியிருக்கிறோம், அந்த போட்டோ வாங்கியிருக்கிறோம். என் தம்பி ஷீல்டு வாங்கியிருக்கோம். என்ன ஷீல்டு வாங்கியிருக்கேன், ஒரு 5-6 ஷீல்டு வாங்கியிருக்கோம். நானு, விஜயா, வடமர் விஜயா, அம்மா, தம்பி விஜய், குமரேசன், இதெல்லாம் வாங்கியிருக்கேன். போய் பாராட்டு சான்றிதழ். ஆமா கவர்மெண்ட் மூலமா ஏதாவது இன்னும் இல்ல வாங்கல, எதுவும் இல்ல இல்ல இல்ல. ஆமா சரி சரி சரி. உங்களை மாதிரி நல்ல கலைஞர்கள்லாம் சரி வெளியில நிறைய தெரியணும். சரி நல்ல விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. சரி நன்றி, ரொம்ப நன்றி. சரி வேற எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இதன் மூலமா, இந்த காணொலி மூலமா சொல்றதுன்னா, கதைப்பாட்டுகளை படிச்சா சந்தோஷமா இருக்கும் எனக்கு. எனக்கு வந்து அதுதான் இப்ப மதிப்புக்குரிய அம்மா லோகம்பா தான் வந்து இது கதைப்பாட்டை சொல்லித்தர சொல்லிருக்கிறேன் நான். ஆமா இப்போதைக்கு வந்து மூத்தவங்க இவங்க நம்ம மாவட்டத்திலேயே இந்த எல்லா நாடும் தெரிஞ்சவங்க அவங்க. அம்மா வந்து லோகம்பா அவங்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன். ஏதோ மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு வந்து சில பாட்டுகள் எனக்கு வந்து இப்படித்தான் படிக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறேன். அதனால என்னோட பேச்சை வந்து மதிச்சு வர்றாங்க. வந்து நான் சில இன்னும் கத்துக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆமா கத்துக்கணும், ஆமா சில பாட்டுகள்லாம் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆமா நம்ம எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் அடுத்து என்ன கத்துக்கலாம், நம்ம அடுத்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு தேடல் இருக்கிறால்தான் முன்னேற முடியும். சரி கண்டிப்பா கண்டிப்பா. அது உங்களுக்கு இன்னும் இருக்கு பெருமைப்படுவேன். ஆமா ஏன்னா நிறைய பேர், ஒரு சிலர், நிறைய பேரும் சொல்ல முடியாதுல்ல, ஒரு சிலர் வந்து ஒரு நாடகத்தை கத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு வருமானம் வருதுன்னா போதும், டெய்லி போறா வர காசு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சிலர் மனநிலை இருக்கு. அது மாதிரி இல்லாம எவ்வளவு கத்துக்கிட்டாலும் இன்னும் மேல என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமா ஆமா சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். சரி வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னாலும் நீங்க சொல்லலாம். வேற ஏதாவது இந்த கவர்மெண்ட் விருதுகள் எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல 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 வாங்கலாம். நீங்க அதுக்கு நீங்க பரிந்துரை செய்யலாமே. பரிந்துரை என்ன செய்யல. ஆமா அந்த அளவுக்கு நான் வந்து பரிந்துரை செய்யற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் கிடையாது, சொல்லிடலாம். அதாவது செய்யலாம். ஆமா ஆமா 20 வருஷம் அனுபவம், நல்லா பாடக்கூடியவரு, விவரமானவரு. அதனால நீங்க தாராளமா செய்யலாம். ஆமா கலை நன்மணி இதெல்லாம் வயசு பொறுத்து, அனுபவத்தை பொறுத்து தான் கொடுக்குறாங்க. இல்ல சாமி, இதுக்கு வந்து என்னன்னா கலை நன்மணி இதெல்லாம் வாங்கணும்னாக்க வாங்கணும்னு தெரிஞ்சாவே, வாங்கணும்னு இருந்தாவே முறையா கத்துருக்கணும். அதான் ஹார்மோனியம் வந்து முறையா கத்துருக்கணும். சங்கீதம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு நம்ம ஒரு பக்கம் போய் நம்ம கேட்டாலும் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அவ்வளவு நல்லதில்லை. அது வந்து அது கேட்க கூடாது. உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பணிவு, பாசம், அன்பு, பணிவான பேச்சு இதெல்லாம் நான் முதல்ல சொன்னேன். சரி இப்ப பாருங்க உங்க மனசுல அது நம்ம அவங்க கொடுக்கறதுன்னு சொன்னா கூட நீங்க வேணாம்னு சொல்லிருக்கீங்க. ஆமா உண்மைதான். அது முறையா இருந்தா தான் நம்ம கேட்கலாம். ஆமா எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம். ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நேரம் பாடி இருக்கிறோம். சரி பேசி இருக்கிறோம். சரி சரி பாடல் பாடிட்டு அப்புறம் பேசுவோம். சரி சரி. பருவ காலத்தை வீணா
வீணாய் பாழாக்கி விடலாமோ தாயே தாயே மருவிய விதி தன்னை மருவிய விதி தன்னை மாற்றைய வரலாகும் முனியே முனியே விதி விதி என்பதெல்லாம் விதி விதி என்பதெல்லாம் வீண் வார்த்தை அல்லவோ சுவாமி சுவாமி பாலுண்டு பசியார பாலுண்டு பசியார காலம் ஒன்றே போதும் முனியே முனியே நன்றி நன்றி. இந்த பாடல் வந்து வள்ளிதிருமணத்துல இடம்பெற்ற பாடல். ஆமாங்க ஆமாங்க. இது வந்து யார் பாடக்கூடிய பாடல், எந்த இடத்துல பாடுற பாடல்? நாரதரும் வள்ளியும் படிக்கிற பாட்டு. நாரதரும் வள்ளியும் படிக்கிற பாட்டு. நாரதரும் வள்ளியும் சந்திக்கிற பாட்டு. ஆமா அவங்க ரெண்டு பேருமே பாடுற பாடல். ஆமா ஆமா ஆமா. ரெண்டு பேரும் பாடக்கூடிய பாடல நீங்க ஒரே ஆல்பம் பாடிருக்கீங்க. ஆமா ஆமா. அது இந்த பெட்டிக்காரர்கிட்ட வந்து அதாவது ஹார்மோனிஸ்ட ஆமா இருக்கக்கூடிய அது ஒரு சிரமமான காரியம்னு சொல்லலாம். அந்த திறமையும் வேணும் கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா நாரதர்னா நாரதருக்குரிய பாடத்தை படிச்சுக்கிறாரு, அவருக்குரிய பாட்டை ஆமா ஆமா எடுத்து கொடுக்கணும். அதான் பின்பாட்டு. ஆமா ஆமா புரியுதா? ஆமா. இன்னொன்னு எனக்காக ஒரு பாடல், நீங்க பாடுற பாடல்கள்ல நல்ல உயர்ந்த சுதியில டாப் சுதின்னு சொல்லுவாங்க. ஆமா அந்த மாதிரி ஒரு பாடல் ஏதாவது பாடுங்களேன். நீங்க வழக்கமா பாடக்கூடிய பாடல்கள்ல இந்த பாட்டு. மகிழ்ந்து பெற்ற செல்வனாமவன் ஆதி பராசக்தி மகிழ் மைந்தனாமவன் இணையில்லாத தெய்வம் அவன் இன்பமளிப்பவன் ஈடில்லாத சபரிமலை வாழும் எங்கள் ஐயப்பன் உள்ளவனும் கோவிலிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் வாய்த்துவிடும் உத்தமனவன் எரிமேலிதனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் எரிமேலிதனில் வாழும் எங்கள் ஈஸ்வரன் ஏறுமையில் வேலவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் ஏறுமையில் வேலவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன் ஐங்கரனின் தம்பியவன் எங்கள் ஐயப்பன் ஐந்து மலைக்கரசன் அவன் எங்கள் ஐயப்பன் வினையாவும் போக்கி நமையெல்லாம் காக்கும் ஓங்கார பொருள் என்னும் வேதநாயகன் எங்கள் ஐயப்பன்
அவ்வைக்கு அருள் கொடுத்த முருக சோதரன் அம்பி வில்லும் கையிலேந்தும் அழகு பாலகன் எங்கள் ஐயப்பன் எங்கள் ஐயப்பன் ஐயப்பனை காண வாருங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் அருளும் கருணையும் கொண்டவன் ஐயப்பன் அருளும் கருணையும் கொண்டவன் ஐயப்பன் அபயம் தந்திடும் ஆண்டவன் ஐயப்பன் அபயம் தந்திடும் ஆண்டவன் ஐயப்பன் ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி சந்ததிகள் அவன் சன்னதியை தொழ சந்தமும் அவன் சன்னதியை தொழ ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் கொங்கு மண்டலம் எங்கும் நிறைந்திடும் சரணம் பொன்னையப்பா கொங்கு மண்டலம் எங்கும் நிறைந்திடும் சரணம் பொன்னையப்பா அன்பு கொண்டகரம் காத்தி நிற்கவிடும் சரணம் பொன்னையப்பா இன்பம் தங்களை காண எங்களும் சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா ஐயப்பனை காண வாருங்கள் அவன் நாமத்தை எல்லோரும் பாடுங்கள் ஐயப்பனை காண வாருங்கள் நன்றிண்ணா. கார்த்திகை மாசம் ஆமாண்ணா. பக்தர்கள் எல்லாம் ஐயப்பன் கோயிலுக்காக மாலை போட்டு சமயத்துல பாடல பாடுனது ரொம்ப பொருத்தமா இருக்கும். சிறப்புண்ணா, நல்லா இருக்கு. சரிண்ணா, சரி சரி சரி. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தோம். சரி சரி. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும், அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிவு. சரி. நாடகங்கள்ல அந்த பேசும்போது அந்த ஃபீலிங் வர்றது மாதிரி வாசிக்கிறீங்க. ஆமா. சோகம்னா சோகம், வீரம்னா வீரம், அப்படி அந்த சும்மா தனியா வாசிச்சு காட்டலாமா? வாசிக்கலாமே. இப்படிதான் வாசிக்கலாம். வீரம்னா இப்படி வாசிப்போம். அந்த ஒவ்வொரு ஃபீலிங் சரி தனித்தனியா கொஞ்சம் எனக்காக வாசிச்சு காட்டலாம். இது சந்தோஷத்துக்கு. சந்தோஷம். ஆமா.
சோகம் இல்ல, கோபத்துக்கு. கோபம். ஆமா அதான் கேள்வி ஞானம். ஆமா. இது சோகம், சோகத்துக்கு தான். ஆமா ஆமா. அப்படியே ஒரு நிமிஷம். இந்த சோகத்திலேயே ஒரு முஸ்லிம் பாடல் ஒண்ணு இருக்கு. இந்த பாட்டுக்கு இந்த இசையை கேட்டோம்னா எனக்கு அந்த பாடல் ஞாபகத்துக்கு வருது. அது சோக பாடலா இல்ல இதோட சேர்ந்த பாடலா என்னன்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்ப முடிச்சு விடணும். அப்படியே அப்படியே முடிங்க சார். ஆமா ஆமா அதான் உண்மை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா 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 ஆமா. கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்குண்ணே. சரி. சோகம். சோகம் சோகம் சோகம். அருமையான அருமையான கேட்டுக்கிட்டதுக்காக நன்றிண்ணா. ஆமா இதையும் வாட்சி காட்டுனீங்க. ரொம்ப சிறப்பு. சந்திச்சதுல பெரிய சந்தோஷம். சரி சரி. நீங்க மென்மேலும் வளரணும். சரி. இன்னும் பேரும் புகழும் பெறணும்னு எல்லாம் வல்ல இறைவனை என்னுடைய சார்பாக வேண்டிக்கிறேன். எனக்காக இந்த நேர்காணல் தந்த உங்களுக்கு மாயப்புல மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி 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 நன்றி. எழுதுறது சொல்லுங்க. சுந்தரம் நாரதர் பாட்டு எடுக்கணுமா? இந்த இருக்குல்ல. ஊரு
வாய்ந்த தமிழ்நாட்டின் தலை சிறந்த நடிகளை கொண்டு நடத்திய ஸ்ரீ வள்ளிதர்மனும் எனும் இப்புராண நாடகத்தை கண்டுகளித்த உள்ளூர் வெளியூர் சுற்றுவட்டார நாடக கலை ரசிகர் மக்களுக்கும் எங்களுக்கு விடியும் வரையில் ஒரு தெளிவான ஒளி அமைப்பு நல்கிய எங்கள் அன்பிற்கும் பாசக்குரிய குமார் சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ் குமார் ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கும் அதில் பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் இப்பெரும் நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விடியுமறை இந்த நாடகத்தை யூடியூப் சேனல் மூலமாக உலக தமிழர்களுக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் மதிப்பு மாசுக்குரிய அன்பனார் மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் ஏனைய நல்லவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமாகிய வேடசந்தூர் குமார் சவுண்ட் சர்வீஸில் நிறுவனத்தார் சார்பாகவும் ராஜநடிகர் சாமிநாதன் சார்பாகவும் எங்கள் திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகர் சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.